சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈட்டி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை நீங்க கொடுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்பிஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியம் கூட. ஸோ கவனமா கேளுங்க. நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற சப்ஸ்கிரைபருக்கு ஒரு முக்கியமான டைம் சேஞ்சிங் கொண்டு வந்திருக்காங்க. PFRDA, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் இந்த டைமிங் சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவரையும் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் இருந்த இந்த கட் ஆஃப் டைம் எப்பயும் போல மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆனால் இனிமே இந்த டைமிங் மதியத்துக்கு மேல டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி ஏன் இந்த கட் ஆஃப் டைம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருக்காங்க, சேம் டே இந்த NAV-க்கும் இந்த ஒரு என்பிஎஸ்க்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு, குறிப்பா எம்ப்ளாயிஸ் இந்த நியூ ரூல்ஸ்க்கு எப்படி இம்பாக்ட் ஆகும், எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த என்பிஎஸ் உடைய கட் ஆஃப் டைம் அப்படின்னா என்னன்னா, என்பிஎஸ்ல நீங்க பண்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றப்போ அந்த டிரான்சாக்ஷன் எந்த நாள்ல NVA-ல ப்ராசஸ் ஆகும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது கட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் எந்த டைம் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் 11 o'clock, அதாவது காலை 11 மணிக்கு கட் ஆஃப் எப்பயுமே இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள கான்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் ஆகுற அந்த வகையில் டிரான்சாக்ஷனுடைய அந்த கம்ப்ளீட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நாளுக்கான NVA கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர்லாம் பண்ணுவாங்க. அந்த NVA கிடைக்கும் வகையில் அதெல்லாம் கன்சிடர்ட் ஆகும். ஆனால் 11 மணிக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் டே NAV அப்ளிகேபிள் ஆகிற சிச்சுவேஷன் ஏற்படலாம். ஸோ அதனால தான் என்பிஎஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்த டைமிங் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் இந்த டைமிங்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போதான் ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் சொல்ல போறேன். இந்த PFRDA, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷனுக்கான இந்த கட் ஆஃப் டைமை காலையில் 11 மணில இருந்து மதியம் 1:30 வரையும் டைம் டூரேஷனை நீடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு கூடுதலா 2 மணில இருந்து 30 நிமிடம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால காலையில நேரத்துல அது கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாதவங்க மதியம் 1 மணிக்குள்ள 1:30 மணிக்குள்ள டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆகிற மாதிரி பண்ணலாம். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு. இது குறிப்பாக அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், சேலரி எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ப்ராக்டிக்கலான பெனிஃபிட் ஆக கூட இந்த சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சேஞ்சஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டா சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா ஒருத்தர் டெய்லி ஆஃபீஸ்க்கு காலையில் 9 மணிக்கு போறாரு அப்படின்றது மாதிரி வச்சுக்குவோம். அந்த நேரத்தில் டிராவல், மீட்டிங், ஆஃபீஸ் ஒர்க்கு, பிஸி, ஸோ இந்த மாதிரியா இருக்கிறதுனால காலை 11 மணிக்கு, அதாவது மார்னிங் 11 மணிக்குள்ள அவர்னால என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா, மேபி சிரமமா இருக்கலாம். ஆனா இப்போ கட் ஆஃப் டைம் 11 மணில இருந்து 1:30 வரை மாத்தி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால அவங்களுக்கு அடிஷ்னல் டைம் கிடைக்குது. அதாவது மார்னிங் ரஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் கம்மியாகுது. லஞ்ச் பிரேக் அல்லது ஆஃப்டர்நூன் நேரத்தில் கூட நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இந்த ஒரு சேஞ்சஸ் மூலியமா கிடைக்குது. இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜும் இதுவா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்க்க கூடுதல் டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் காலையில 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பழைய 11 மணி அந்த கட் ஆஃப் கம்பேர் பண்றப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கம்மியான டைம் தான் அந்த விண்டோ இருந்துச்சு. இப்போ அந்த கட் ஆஃப் டைம் 1:30 மணி வரையும் கூடுதலா வச்சிருக்கனால மார்க்கெட் ஓப்பனிங் டைம்க்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா 2 hours கிடைக்குது. எக்ஸ்ட்ராவா நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு டைம் அதிகமா கிடைக்குது. ஸோ மார்க்கெட் அந்த நாள்ல எப்படி ரியாக்ட் பண்ணுது, வாலடைலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்றதுக்கு, கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்கும் நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி டைம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ண வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த நியூ ரூல் வந்துருச்சு அப்படின்றதுக்காக என்பிஎஸ்ல டெய்லி மார்க்கெட் டைமிங் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. என்பிஎஸ் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ரிட்டைர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால அந்த அடிஷனல் டைமை கன்வீனியன்ஸா பார்க்கணுமே தவிர ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்க கூடாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் டே இந்த NVA கிடைக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த 1:30 மணி வரையும், அதாவது மதியம் 1:30 மணி வரையும் கட் ஆஃப் டைம் இருக்கு அப்படின்றதுக்காக
1 மணி 29 நிமிஷம் வரையும் பேமெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து 1:30 மணி வரை இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க கவனிச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் ரிசீவ் அண்ட் ப்ராசஸா இருக்கணும். பேமெண்ட் கேட்வேவா இருக்கட்டும், பேங்க் ப்ராசஸிங்கா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ரீசன்னால டிரான்சாக்ஷன் வந்து டிலே ஆகலாம். அதனால லாஸ்ட் மினிட்ல பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வந்து முன்னாடியே பேமெண்ட் பண்றது நல்லது. ஸோ முடிஞ்ச வரை கட் ஆஃப் டைம் முன்னதாகவே கான்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் பண்றது ஒரு சேஃபான ஆப்ஷன் தான். இந்த NAVன்னு சொல்றாங்களோ, NAVனா என்ன அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை ஒரு யூனிட் வேல்யூ தான், அதாவது NAV. உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் NAV 10 ரூபான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த NV அப்ராக்சிமேட்லி 100 யூனிட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த டேல NAV ப்ராசஸ் ஆகுது அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் NPS உடைய அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக கட் ஆஃப் டைமும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ NPS உடைய இன்வெஸ்டர்ஸ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்ப என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா இந்த நியூ ரூல் வந்திருக்கு அப்படின்றதுக்காக NPS உடைய சப்ஸ்கிரைபர் சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். முதல்ல இந்த நியூ 1:30 மணி டைமை கட் ஆஃப் டைமும் வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கான்ட்ரிபியூஷனை லாஸ்ட் மினிட் வரையும் நம்ம வந்து வச்சுக்காம முன்னாடியே கம்ப்ளீட் பண்றது நல்ல விஷயம். மூணாவது பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் செக் பண்ணிக்கோங்க. நாலாவது உங்களுடைய NPS அக்கௌண்ட்ல கான்ட்ரிபியூஷனும் சரி NAV உடைய அலோகேஷனும் சரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றதையும் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா அன்னெசரியான கன்ஃபியூஷன் அண்ட் டிலே அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சேஞ்சஸ் NPS உடைய அந்த சப்ஸ்கிரைபருக்கு அதிகமான டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. காலையில் 11 மணிக்குள்ளே கான்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டிய அந்த சிச்சுவேஷன் மாறி, அதாவது அந்த ரஷ்ஷான டைம் மாதிரி இப்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 hours கிடைக்கிறதுனால, அதாவது 1:30 மணி வரை இருக்கிறதுனால அடிஷ்னல் விண்டோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. குறிப்பாக சேலரி பர்சன் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் காலையில் ரொம்பவே வந்து பிஸியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒரு சேஞ்சஸ் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் டைமிங் செய்வதை விட NPSல ஒரு லாங் டேர்ம் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் டூலாக பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் NPSல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, NPS உடைய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த நியூ கட் ஆஃப் டைமை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இன்னொரு தாட்டி சொல்கிறேன், காலையில் 11 மணில இருந்து மதியம் 1:30 மணிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா 2 hours கிடைக்குது. 9:15க்கு ஓப்பன் ஆகுற மார்க்கெட் நம்மளுக்கு வந்து 1:30 மணி வரையும் நம்ம NPS கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான டைம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டைமை நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ NPS உடைய இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ET தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.